ரஜினிகாந்த் இருக்கார்ல, அவர் கூட வந்து ராஜேஷ் ஒரு தடவை போய் பார்த்துருக்காரு. பார்த்து பல ஃபிட்னஸ் விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்காரு. அது இல்லாமல் ஆன்மீகம், ரஜினிகாந்துக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆன்மீக ஈடுபாடு, ராஜேஷ்க்கும் பெரிய ஆன்மீக ஈடுபாடு இருந்தனால் 2 பேரும் கலந்து பேசி பல விஷயங்கள், அதாவது வந்து இவருக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை ரஜினிக்கு சொல்லியிருக்காரு, ரஜினிக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை ராஜேஷ் சொல்லியிருக்காரு. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி இருக்காங்க. இன்னைக்கு, அதாவது வந்து இன்னைக்கு சனிக்கிழமை, இப்போ ரஜினிகாந்த் வந்து ராஜேஷோட மறைவுக்கு அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு. ஒரு இரங்கல் செய்தி கூட கொடுத்துருக்காரு. ஏன் அப்படின்னா அந்த நட்பு, அதாவது ராஜேஷ் வந்து எல்லாரும் மதிக்கக்கூடிய மனிதராக இருந்தார். அதனால மிகப்பெரிய சினிமா பிரபலங்கள் எல்லாமே இன்னைக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. சினிமா விமர்சகர், ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நடிகர் ராஜேஷ் வந்து மறைந்துட்டாரு. ஆனால் அவரை பற்றி தவறான செய்திகள் சுற்றி வலம் வந்துகிட்டு இருக்கு. அவர் கடைசி நேரத்தில் இப்படி தான் இறந்தார் அப்படிங்கிற தவறான செய்திகளும் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான தகவல் கிடைச்சிது? நீங்கள் அவங்க தம்பிக்கிட்ட கூட பேசியிருக்கீங்க. உண்மையாகவே என்ன சார் நடந்தது? இல்லை, ராஜேஷை பற்றி நிறைய தவறான செய்திகள் உலா வந்துட்டு இருக்கு. அதாவது அவர் வந்து அதாவது வந்து இங்கிலீஷ் மெடிசன் இல்லாமல் மற்ற மருத்துவத்தை வந்து ஊக்குவிச்சார், அதை ப்ரொமோட் பண்ணார் யூடியூப் சேனலில், அதுக்காண்டி தான் அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தார் அப்படின்லாம் வந்துச்சு தகவல். அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. அதாவது வந்து ராஜேஷ் வந்து சினிமாலே நல்லா சம்பாரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் ஹவுஸ்ன்னு வந்து KK நகரில் ஒரு பெரிய பங்களா, அந்த பங்களாவை வாடகை கொடுத்துருந்தார் சினிமா ஷூட்டிங்க்கு. இதெல்லாம் இல்லாமல் ரியல் எஸ்டேட் தொழில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ராஜேஷ் ஈடுபட்டு பெரிய தொழிலதிபராக இருந்தார். பல கோடிகளில் வந்து வருமானம் சம்பாதிச்சார். அந்த நேரத்தில் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாங்கி போட்ட ஒரு பெரிய இடம், அதை வந்து பிற்காலத்தில் வந்து ரிசார்ட்டாக மாற்றி அதை வந்து ஷூட்டிங்க்கெல்லாம் வாடகைக்கெலாம் விட்டுட்டு இருந்தார். டிஸ்கஷனுக்கெலாம் அங்கே போவாங்க. இப்போ அது இருக்கா இல்லையான்னு தெரியல, கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் வந்து சம்பாரிச்சிட்டார், போதிய பணம் சம்பாரிச்சார். பணம் பணம் பணம்னு அலையிற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, பணத்தை நோக்கி ஓடுவாங்கள்ல சில பேர், அந்த எண்ணங்கள் வந்து ராஜேஷ்க்கு இல்லை. ஆனால் கமலஹாசன் வந்து ஒரு தடவை வந்து ராஜேஷை சந்தித்தப்ப, அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு நடிகராக சாகிறதோட, ஒரு ரியல் எஸ்டேட் அதிபராக சாகிறதோட, நீங்கள் வந்து ஒரு பணக்காரனாக சாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கமலஹாசன் வந்து ராஜேஷ்ட சொல்லியிருக்காரு. அதை வந்து பெருமையாக வந்து பல யூடியூப் சேனல்களில் அவர் சொல்லிகிட்டே வந்திருக்கார். பல நேரங்களில் நம்ம அந்த காணொலிகள்லாம் பார்த்துருக்கோம். ராஜேஷோடைய இறப்பு அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நிறைய வதந்திகள் பரவ ஆரம்பிச்சிருச்சு. உண்மையாக ராஜேஷோட இறப்பு அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, அதாவது வந்து ராஜேஷ் வந்து நம்ம வெளிநாடுகளுக்கு போயிட்டு வர்றார், தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு வர்றாரு. இப்போ சமீபத்தில் வந்து துபாயோ அது ஒரு நாடுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அது காரணம் என்னென்னா, அவர் வந்து வெளிநாடுகளில் சில வியாபாரங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வியாபார தொடர்பாக அடிக்கடி வெளிநாடுக்கு போயிட்டு வருவார். அப்படி அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வரும்போது சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி தான் துபாயிலேருந்து வந்திருக்காரு. துபாயிலேருந்து வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ராஜேஷ் வந்து ஒரு சோர்வாக இருந்திருக்காரு. ஏன் அப்படி சோர்வாக இருந்தாருன்னு தெரியல, ஆனால் ஒரு சோர்வாக இருந்தார். யார்கிட்டையும் சரியாக பேசாமல் ஒரு மாதிரி மந்தமாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வீட்டில் உள்ளவங்களாம். அப்புறம் வந்து அந்த இறந்த அன்னைக்கு இரவு பார்த்தீங்கன்னா அவருக்கு முதல்ல இரவையே மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டிருக்காரு. எந்திரிச்சு போய் அவருடைய மகனுடைய அறைக்கு போய், எனக்கு ஒரு மாதிரி மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ மகன் சொல்லியிருக்காரு, அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை அப்படிலாம் ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி மகனை பக்கத்தை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 மணி காலையிலலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு மூச்சு திணறல் மறுபடியும் வந்திருக்கு. அந்த நேரத்தில் வழக்கமாக வந்து ராஜேஷ் வந்து சரவணபவா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் பல விஷயங்கள், அதாவது ஜோதிடத்தை பற்றி, மருத்துவத்தை பற்றி, இன்னும் பல விஷயங்கள், சினிமாவை பற்றி எல்லாம் பேசிட்டு வருவார். அந்த 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 மாதிரி பேசிட்டு வர சூழ்நிலையில் ஒரு சித்தா மருத்துவரையும் அவர் தொடர்பு கொண்டு பேசுவார். அவர் ஒரு நண்பர், அவர் யதார்த்தமாக வாக்கிங் போனவர். அவர் ராஜேஷ் வீட்டுக்கு போய் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து பேசிகிட்டு இருந்திருக்காரு. ராஜேஷ் வந்து சாதாரணமாக அந்த மருத்துவர்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து அவருக்கு மூச்சு திணறல் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அப்போ அவர் மருத்துவர் கேட்டுக்காரு, என்ன ரொம்ப வழக்கத்துக்கு மாறாக இருக்கீங்களே, ஒரு மாதிரி மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுற மாதிரி இருக்கே, என்னாச்சு அப்படின்னும் போது ராஜேஷ் சொல்லிருக்காரு, நைட்லேருந்தே ஒரு மாதிரி மூச்சு விடுறது சிரமமாக இருக்குது, சளி தொல்லையாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சும்மா பேசிகிட்டு இருந்திருக்காரு. இல்லை எப்பவும் இது அப்பப்போ ஆன் அண்ட் ஆஃப் வரது தான், அது வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ சித்த மருத்துவர் தான் வந்து ராஜேஷ் வந்து ஏதோ ஒன்று பண்ணுது, உடம்பு சரியில்லாமல் இருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவர் நாடியெல்லாம் பிடிச்சி பார்த்துருக்காரு. பார்த்துட்டு என்ன பல்ஸ் எல்லாம் ரொம்ப குறையிற மாதிரி தெரியுது, ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி தெரியுதுன்னு அவர் மகனை கூப்பிட்டு, தம்பி உடனே ஆம்புலன்ஸ் குறை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகன் வந்து உடனே அவர் சித்தப்பா, அவருடைய பேர் வந்து சத்யன், ராஜேஷோட தம்பி, அவருக்கு ஃபோன் பண்ணி, சித்தப்பா இந்த மாதிரி அப்பாவுக்கு முடியல அப்படின்னோடனே 2 பேரும் சேர்ந்து ஆம்புலன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ராமாபுரத்தில் பெரிய பங்களாவில் இருக்கார் ராஜேஷ்.
மியாட் ஹாஸ்பிட்டல் ராமாவரத்தில் தானே இருக்குது. மியாட் ஹாஸ்பிட்டல் சொன்னோன்னா ஆம்புலன்ஸ் உடனே வந்திருக்கு. அந்த ஆம்புலன்ஸ் வர நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் இன்னும் கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிட்டார். மூச்சு ரொம்ப உடம்பு முடியாமல் சிரமப்பட்டிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய மகனும் அவருடைய தம்பி இந்த டாக்டர் எல்லாமே கூட இருந்து ஆம்புலன்ஸில் ராஜேஷை ஏற்றிருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸில் ராஜேஷை ஏற்றும் போது ராஜேஷ் வந்து ஜோதிடம்லாம் நல்லா தெரிஞ்சவர். அவருடைய இறப்பை அவரே கணிச்சு வச்சுருந்தார். அதாவது இந்த நேரத்தில் என்னுடைய இறுதி காலம் இருக்கும் அப்படிங்கிறத சில காணொலிகள்லாம் யூடியூப்பில் சொல்லிட்டு வந்தார். அப்போ அவருக்கு தோணிருச்சு போல், இந்த நேரத்தில் நம்ம இறக்க போகிறோம் அப்படின்னு. சில நேரங்களில் சொல்லுவாங்கள்ல, அதாவது வந்து மரணம் வந்துருச்சுங்கிறத சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அவருடைய மகனுடைய கன்னத்தை பக்கத்தில் இழுத்து கிள்ளி கையில் ஒரு முத்தம் கொடுத்துருக்காரு. முத்தம் கொடுத்துட்டு அப்படியே அந்த அந்த கொடுத்ததுலேருந்து சிறிது நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட உயிர் அடங்கிடுச்சு. ஆம்புலன்ஸ்லேயே அவர் உயிர் பிரிஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற வழியிலே அவரோட உயிர் பிரிஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் என்னாச்சுன்னு கேட்டிருக்காங்க. டாக்டர்ஸ் பார்த்துட்டு இல்லைங்க, அவர் மேசிவ் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நடந்ததே தவிர இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சித்த மருத்துவர் வந்தார். அந்த மருத்துவர் பார்த்தீங்கன்னா பலவிதமான மருந்துகளை கொடுத்தார். அந்த மருந்துகளை வந்து ராஜேஷ் சாப்பிட்டதுனால தான் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறலாம் ஒரு வதந்தி பரவ ஆரம்பிச்சிருச்சு. உண்மை என்னன்னா அந்த மருத்துவர் ராஜேஷோடைய நெருங்கிய நண்பர். தினம் அடிக்கடி ராஜேஷை சந்திக்கக்கூடிய ஒரு நண்பர். அன்றும் அப்படிதான் யதார்த்தமாக போய் சந்திச்சிருக்காரு. அந்த நேரத்தில் இந்த இறப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ இதோட அந்த டாக்டரோட கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, பல நேரங்களில் பல மருத்துவத்தை பற்றி உடல் உடைய ஃபிட்னஸை பற்றியெல்லாம் பேசினார் ராஜேஷ். அவருடைய உடம்பை வந்து ஃபிட்னஸ் பார்த்துக்காம விட்டாரா அப்படிங்கிற மாதிரியான வதந்திகள், தவறான மருந்துகளை எடுத்துக்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான வதந்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காணொலியில், அதாவது இந்த சரவண பவன்ற சேனல், எந்த சேனலில் ராஜேஷ் தொடர்ந்து இன்டர்வியூ கொடுப்பாரோ அந்த சேனலில் அவருடைய தம்பி சத்யன் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது எல்லாமே வதந்திங்க, நடந்தது இதுதான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கார். மக்களும் வதந்திகளை நம்ப வேண்டாம், உண்மை இதுதான் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராஜேஷ் எப்படி தன்னுடைய இறப்பை முன்னாடியே கணிச்சாரோ அதே மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா யூகே போயிருக்கும்போது கால்மார்க்ஸ் இருக்கார் இல்லையா, அவருடைய கல்லறையை பார்த்து அந்த கல்லறை வந்து எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது வந்து அந்த கல்லறை வந்து வேற ஒரு விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் போல, அது எப்படி வடிவமைச்சிருக்காங்க, எப்படி இது கட்டியிருக்காங்க, இந்த கட்டுமான பணி எப்படி நடந்திருக்கு, இதெல்லாம் நல்லா டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காரு. அந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்லறை வந்து ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்குமா, ஒரு 10 அடி 20 அடி இறங்குமா. அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நுணுக்கங்கள், கல்லறை கட்டி அந்த கல்லறை, அதான் அடுக்கு கல்லறைன்னு சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி அந்த கல்லறை எப்படி கட்டுறதுங்கிறத கேட்டு வந்து இங்கே கீழ்ப்பாக்கில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கிறிஸ்துவர்கள் பரியல் கிரவுண்ட் ஒன்று இருக்குது. அந்த பரியல் கிரவுண்டில் ஒரு இடத்த வாங்கி இந்த கல்லறையை வந்து அவர் கட்டியிருக்காரு. முறையாக வந்து அந்த கல்லறையில் வந்து அவங்க அம்மாவை அடக்கம் பண்ணியிருக்காரு. ராஜேஷோட அம்மா இறந்தபோது அடக்கம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ராஜேஷோட அப்பா இறந்தாங்கல்ல, அப்பா அதே மாதிரி அதே கல்லறையில் வந்து ராஜேஷோட அப்பாவை அடக்கம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு முன்னாடி ராஜேஷோட மனைவியும் இறந்து போயிட்டாங்க, அவங்களையும் அந்த இடத்துல அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் ராஜேஷ் சொன்ன விஷயம் என்னன்னா, என்னுடைய உடலையும் இந்த கல்லறையில் இதே இடத்துல அடக்கம் பண்ணணும், அடக்கம் பண்ணி அது வந்து மார்பிள் கிரானைட்லாம் போட்டு ரொம்ப எப்படி சொல்றது நல்ல பொருட்செலவில் அந்த கல்லறையை வந்து ஒரு எப்படி சொல்றது அலங்கரித்து வச்சிருக்காரு. இந்த இடத்துலயே அடக்கம் பண்ணி பைபிளில் இருக்கிற சில வசனங்கள், அவருக்கு பிடிச்ச வசனங்கள், அந்த வசனங்கள் எல்லாம் அந்த கல்லறையில் பதிக்கணும். அந்த சிலுவை இருக்கு பார்த்தீங்களா, அந்த சிம்பிள் அதில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ராஜேஷ் முன்னாடி சொல்லியிருக்காரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா அவருடைய மரணத்தை அவரே உணர்ந்து அவருக்கே கல்லறை கட்டியிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. மரணத்தை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனால் ராஜேஷ் வந்து மரணத்தை பார்த்து பயப்படலை. தைரியமாக இந்த காலகட்டங்களில் நம்ம இறந்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சே அவர் வாழ்ந்திருக்காரு. அந்த இறப்பு இந்த நாளில் வந்துரும்னு அவருக்கு தெரிஞ்சிருமோ என்னமோ தெரில, அதனால தான் அவர் மகனை கூப்பிட்டு முத்தம் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ராஜேஷ் வந்து கிட்டத்தட்ட இறந்து ஒரு 3 நாள் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் வந்து ராஜேஷோடைய உடலை வந்து பதப்படுத்தி மியாட் ஹாஸ்பிட்டலுடைய பிணவரையில் வச்சுருந்தாங்க. காரணம் என்னன்னா, ஒரு மகள் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க, திவ்யா அவங்களுடைய பேர். அந்த மகள் மீது ராஜேஷ்க்கு ரொம்ப பிரியம். ஒரு காணொலியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜேஷ் ஒரு பேட்டியை கொடுத்துருப்பார். அந்த பேட்டியில் பாடியே காமிச்சிருப்பார். என்ன சொன்னால், அவள் பறந்து போனாலே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு. அந்த பாட்டு என்னுடைய வாழ்க்கையோட அப்படியே கனெக்ட் ஆயிடுச்சு. என்னோட மகள் வந்து கல்யாணமாகி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுக வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அந்த படிக்கட்டுலேருந்து அப்படியே இறங்கி இந்த வீட்டில் வரும்போது எனக்கு கண்ணீர் விட்டே நான் அழுதுருவேன். என் மகளை வந்து அவ்வளோ தூரத்தில் நான் கட்டி கொடுத்துட்டேன், அவளுடைய பிரிவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்னால் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். மகளும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி
ராஜேஷ் மீது, அதாவது அப்பா மேல ரொம்ப 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 பாசமும் பிரியமா இருந்திருக்காங்க. திடீர்னு இப்படி ஒரு இறப்பு, அதாவது வந்து ராஜேஷை பொறுத்த வரைக்கும் சில நாட்களுக்கு முன்னாடி கவுண்டமணியோட மனைவி இருந்தாங்க இல்லையா, அங்க போய் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருந்திருக்காரு. அந்த கூட்டத்துல பல மணி நேரங்கள் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐஸ்வரி கணேசனுடைய மகள் திருமணம் நடந்தது இல்லையா, அங்க போய் சந்தோஷமா பேசி சிரிச்சு வச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா ராஜேஷ் சமீபத்தில் பாத்தீங்கன்னா நல்ல உடல்நிலையோட, நல்ல மனநிலையோட, நல்ல ஹெல்த்தியா பார்த்துருக்காங்க. திடீர்னு இப்படி ஒரு இறப்பு இப்படி வந்தது வந்து சினிமா உலகத்துக்கே ஒரு அதிர்ச்சி தான். ராஜேஷ் தெரிஞ்ச பல நண்பர்களுக்கே இது அதிர்ச்சி தான். எஸ்வி சேகர் மாதிரி, பார்த்திபன் மாதிரி, இன்னும் பலர் வந்து ஐயோ இப்படி திடீர்னு நடந்து போச்சே, நாங்கள் எதிர்பார்க்கலையே, நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி பேசினோமே, 4 நாளைக்கு முன்னாடி பேசினோமே, அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க ராஜேஷை பற்றி. ஸோ இந்த இழப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது மகள் அவங்களுக்கு சொன்னோன்னே அவங்க பதறி போயிட்டாங்க. அவங்க வர்றதுக்கு தான் 3 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் சனிக்கிழமை. இன்னைக்கு அவங்க மகள் வர்றதுக்காண்டி இந்த உடலை பதப்படுத்தி வச்ச அந்த உடலை அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த உடல் வந்து நம்ம அசோக் நகரில் வந்து ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சுக்கு தான் ராஜேஷ் வந்து வழக்கமாக ப்ரேயருக்கு போவார். அந்த சர்ச்சில் அவருடைய உடலை வைத்து ப்ரேயர் பண்ணுவாங்க. கிறிஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த உடலை வந்து சர்ச்சில் வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு தான் அடக்கம் பண்ணுவாங்க. அசோக் நகர் சர்ச்சில் ராஜேஷோட உடலை வைத்து ப்ரேயர் பண்ணிட்டு அது அப்படியே நேர கீழ்பாக், அதாவது சிமெண்ட்ரி, அதாவது வந்து பரியல் கிரவுண்ட், அங்கே தான் ராஜேஷ் வந்து அந்த கல்லறையை கட்டி வச்சிருக்காரு. அந்த கல்லறையில் வந்து ராஜேஷ் இப்போ வந்து அடக்கம் பண்ணிடுவாங்க. இன்னும் சில நேரங்களில் அநேகமாக ஒரு 2:30-3 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு சனிக்கிழமை இப்போ பேசிகிட்டு இருக்கோம், பகல் 1 மணி 2:30-3 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அடக்கம் நடக்கும். இது ஒரு நல்லடக்கமாக நடக்கும். ஏன்னா ஒரு ராஜேஷை பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதர், எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள், எல்லாருக்கும் நல்லது சொல்லணும்னு நினச்சார். யூடியூப் சேனலில் எடுத்துக்கிட்டா கூட, அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி அவர் யூடியூப் சேனலில் பேசலை. கடைசி காலங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அவர் மனைவி மறைந்ததுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்ச நாள் வந்து வேதனையில் இருந்தார், ஒரு வெறுமையை வந்து ஃபீல் பண்ணார். ஆனால் அதையெல்லாம் மீறி நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நம்ம வாழணும், இன்னும் இந்த மக்களுக்கு ஏதாவது சொல்லணும், சொசைட்டிக்கு ஏதாவது சொல்லணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட அவர் படித்த விஷயங்கள், ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்ச விஷயங்கள், மருத்துவத்தை பற்றி தெரிஞ்ச விஷயங்கள், இது எதுவுமே ராஜேஷ் வந்து மேலோட்டமாக சொல்லலை. எல்லாமே அலசி ஆராய்ஞ்சு நல்லா படித்து தான் இந்த விஷயங்களை வந்து மக்களுக்கு சொல்லியிருக்கார். இந்த விஷயங்கள் பல நேரங்களில் யூடியூப் சேனலில் ராஜேஷோட பேட்டியோட கீழே போய் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, ஐயா உங்களுடைய சொல்படி நாங்கள் செய்தோம், எங்களுக்கு இப்போ நன்மை நடந்திருக்கு, நாங்கள் வந்து நல்லா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் நிறையவே ராஜேஷ் வந்திருக்கு. நிறைய வாழ்த்துகள் வந்து ராஜேஷ்க்கு வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதராக தான் ராஜேஷ் இருந்திருக்காரே தவிர எந்த காலத்திலையும் இது ஒரு ப்ரமோஷனுக்கு யூஸ் பண்ணாரு அப்படி இப்படின்னு அவர் இறந்ததுக்கு அப்புறம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அது தப்பு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் இறந்துட்டா பல விதமான கருத்துக்களை, தவறான கருத்துக்களை சோசியல் மீடியாவில் இன்னைக்கு பேசுகிறாங்க. அது எந்த 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 காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதுவும் ராஜேஷ் மாதிரி நல்ல மனிதரை பற்றி தவறான வதந்திகளை பரப்ப வேண்டிய அவசியமே இல்லை, அதுக்கு தேவையும் இல்லை. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, ராஜேஷோடைய மகன், அவர் வந்து கிட்டத்தட்ட 35 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு. அவருக்கு வந்து திருமணம் ஆகலை. அது ஏன் திருமணம் ஆகலைன்னா, சினிமாவில் நடிக்கணும், ஒரு பெரிய ஹீரோவாக நான் ஜெயிச்சுட்டு தான் நான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தோட ராஜேஷோடைய மகன் வந்து ரொம்ப நாளாகவே திருமணம் செய்துக்காமல் இருந்தார். இது ராஜேஷ்க்கு ஒரு வருத்தம். யாராக இருந்தாலும் சரி, ஒரு தகப்பனாக இருக்கவன் மகனுக்கு கல்யாணம் ஆகலையே, மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரன் பேத்திலாம் எடுத்துட்டார். இப்போ மகனுக்கு கல்யாணம் ஆகிட்டா நம்ம கடமை முடிஞ்சிருமே அப்படிங்கிறதுக்காண்டி பல நேரங்களில் மகன்கிட்ட வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொல்லி பார்த்துருக்காரு. இருந்தாலும் மகன் என்ன சொல்லியிருக்கான், அப்பா நான் வந்து சினிமாவில் பெரிய ஆளாக வந்துட்டு தான் நான் வந்து கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவருடைய ஆசை, மகனுடைய ஆசைக்காண்டி காத்திருந்தார். இந்த இடைப்பட்ட நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளரை பிடிச்சி அந்த மகன் அவர் வந்து ஒரு படத்துலையும் நடிச்சிட்டார், முழு படத்துலையும் நடித்து முடிச்சுட்டாரு. அந்த படமும் தயாராகிடுச்சு. அந்த படத்தை பாருங்க, ராஜேஷ்க்கு காமிச்சப்ப ராஜேஷ் பார்த்துட்டு ரொம்ப நல்லா நடிச்சிருக்கடா, சின்ன சின்ன திருத்தங்கள் இருக்கு, சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் நீ சரி பண்ணிக்கிட்டேன்னா நான் நல்ல நடிகனா நீ வருவ அப்படிங்கிற மாதிரி ராஜேஷும் அவரோட மகனை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு படம் நடிச்சிட்டோம், இனிமையாவது கல்யாணம் பண்ணிக்கூடா அப்படின்னு ராஜேஷ் சொன்னப்ப, சரிப்பா பாருங்க பொண்ணு அப்படின்னா, அவருடைய சொந்த ஊர்ல அவருடைய இனத்தை சேர்ந்த ஒரு அழகான பெண்ணை அவர் மகனுக்கு மணமுடிக்க பேசி வர ஜூன் 6ஆம் தேதி நிச்சயார்த்தம். அதுக்கு அடுத்த 2 மாதத்தில் திருமணம். நிச்சயார்த்த வேலைகள்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்போ அவருடைய அவருடைய மகனுக்கு உடைகள், அந்த நிச்சயார்த்த நேரத்தில் போட வேண்டிய கோட், சூட், உடை, ஷூ எல்லாத்தையும் துபாயிலேருந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்தப்போ ராஜேஷ்ட காமிச்சிருக்காரு. அப்பா இது நல்லா இருக்கா, இந்த கலர் நல்லா இருக்கா, நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன், இது இப்படி இருக்கு, உங்களுக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கலாம் சொல்லும்போது எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் திடீர்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து அவர் எதிர்பார்த்தார் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்பார்த்தார் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா
காலை வேளையில் டக்குன்னு வந்து ஏதோ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அவருடைய மரணம் ஏற்பட்டு போச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து எப்படின்னா, ராஜேஷோடைய எப்படி சொல்கிறது, எப்படியாவது மகனுக்கு திருமணத்தை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட ராஜேஷனுடைய கடைசி ஆசை, அதுதான் அவருடைய கடைசி ஆசை. அந்த கடைசி ஆசை வந்து நிறைவேறாமல் போச்சு. அடுத்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நிச்சயார்த்த வேலைகள்லாம் இருக்குது. இப்போ இப்படி ஒரு இறப்பு, அந்த குடும்பம் அதை எப்படி தாங்க போகிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா ராஜேஷ் பொதுவாக யாரை பார்த்தாலும் என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்னோட வீட்டுக்கு வாங்கப்பா, என்னோட வீட்டுக்கு வாயா, நான் உனக்கு வந்து எப்படி வந்து நீ வந்து 99 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுங்கிறத நான் சொல்லித்தரேன், நான் சொல்கிறதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணி நீ 99 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்ப. ஒரு வயசு இருக்கு பற்றியா, 100 வயசு இருக்கிறது உன்னோட சாமர்த்தியம், 99 வயசு வரைக்கும் வாழ்கிறதுக்கு நான் சொல்லித்தரேன், வா நிறைய விஷயங்களை சொல்லித்தரேன் அப்படின்னு கூப்பிட்டு பல நடிகர்கள் வந்து ராஜேஷ் வீட்டுக்கு போய் இந்த மாதிரியான அறிவுரைகள்லாம் கேட்டிருக்காங்க. இது இல்லாமல் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வம், பெரிய ஆர்வம் ராஜேஷ்க்கு. அது நிறைய விஷயங்களை படித்து அறிஞ்சு தெரிஞ்சு பல விஷயங்களை, அதாவது வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வெந்நீர் அடைமூர்த்தின்னு ஒரு நடிகர், காமெடி நடிகர் இருந்தார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஜோதிட ஸ்பெஷலிஸ்டாக இருந்தார் சினிமாவில். அவர்கிட்ட போய் எல்லாருமே சார் எப்படி இருக்கும் எங்கள் வாழ்க்கை அப்படிலாம் கேட்பாங்க. இப்போ அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் வந்து ஒரு ஜோதிடத்தில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது நல்ல திறமையான ஆளாக இருந்தார். அதனால் பல நடிகர்கள், பல சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் ராஜேஷ் ஜோஷியம் சொல்லுவாராமே, அவர் நடிகை, அதாவது வந்து பிற்காலத்தில் ராஜேஷோட நம்பரை கால் ஷீட்டு வாங்குறதுக்காண்டி கேட்குறதை விட ஜோதிடத்துக்காண்டி கேட்குறது நிறைய ஆயிடுச்சு. ராஜேஷை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோதிடம்லாம் ரொம்ப பேருக்கு சொல்லியிருக்காரு, நிறைய பேருக்கு பழிச்சிருக்கு. அது இன்னொரு விஷயம் சொல்கிறீங்களுக்கு, அதாவது சினிமாவில் ஒரு பெரிய பிரபலமாக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணார், அவரோட வீட்டை ஷூட்டிங் ஹவுஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் டிவி சீரியல் வந்ததுக்கப்புறம் பல வந்து தொடர்களில் வந்து ராஜேஷ் நடிச்சிருக்காரு. மொத்தத்தில் ஒரு நல்ல மனிதராக அவர் எல்லா பக்கமும் ஒரு நடிகராகவும் முத்திரை பதிச்சிட்டாரு, ஒரு மனிதராகவும் முத்திரை பதிச்சிட்டாரு. இந்த இடத்துல நம்ம ரஜினிகாந்த் இருக்கார்ல, அவர் கூட வந்து ராஜேஷ் ஒரு தடவை போய் பார்த்துருக்காரு. பார்த்து பல ஃபிட்னஸ் விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்காரு. அது இல்லாமல் ஆன்மீகம், ரஜினிகாந்துக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆன்மீக ஈடுபாடு, ராஜேஷ்க்கும் பெரிய ஆன்மீக ஈடுபாடு இருந்ததுனால ரெண்டு பேரும் கலந்து பேசி பல விஷயங்கள், அதாவது வந்து இவருக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை ரஜினிக்கு சொல்லியிருக்காரு, ரஜினிக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை ராஜேஷ் சொல்லியிருக்காரு. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி இருக்காங்க. இன்னைக்கு அதாவது வந்து இன்னைக்கு சனிக்கிழமை இப்போ ரஜினிகாந்த் வந்து ராஜேஷோட மறைவுக்கு அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு. ஒரு இரங்கல் செய்தி கூட கொடுத்துருக்காரு. ஏன் அப்படின்னா அந்த நட்பு, அதாவது ராஜேஷ் வந்து எல்லாரும் மதிக்கக்கூடிய மனிதராக இருந்தார். அதனால மிகப்பெரிய சினிமா பிரபலங்கள் எல்லாமே இன்னைக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம் நம்ம சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, நம்ம கிரேசி மோகன் இருந்தார்ல, எப்படி ராஜேஷ் வந்து தன்னுடைய இறப்பை கணிச்சிட்டார் அப்படிங்கிறது, இறப்பை கணிச்சிட்டார்னு எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, ஆம்புலன்ஸில் ஏறினோன்னா கடைசி அவர் மகனை வந்து பக்கத்தில் கூப்பிட்டு கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுத்து கையில் ஒரு முத்தம் கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம இறக்க போகிறோம் அப்படிங்கிறத. அதனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரேசி மோகன் ஒரு காமெடி நடிகர், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபல காமெடி நடிகர். அவர் பார்த்தீங்கன்னா இறக்குற அன்னைக்கு காலையில் ரொம்ப நேரமாகவே எந்திரிக்கலை. அவர் ஏன் எந்திரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தம்பி மாது பாலாஜி அவர் போய் வந்து அண்ணன் என்ன ஏன் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு எழுப்பியிருக்காரு. எழுந்து கட்டிலில் உட்கார்ந்தவர், என்னடா ஒரு மாதிரி இருக்கு, சரி பாரு வயிறு ஒரு மாதிரி கொடற மாதிரி இருக்குடா, இன்னும் ஹாஸ்பிட்டல் போகலாமாண்ணே அப்படின்னு கேட்டுக்காரு. இல்லை அதெல்லாம் ஒன்றுடா, சும்மா சாதாரணமாக ஏதாவது இருக்கும், இது சாப்பிட்டா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமே நான் உயிரோடு இருப்பேன்னு நினைக்கிறேன், சில பேருக்கு அவங்களுடைய இறப்பு தெரிஞ்சிரும்ல, அந்த மாதிரி எல்லாரும் ஒரு நாள் தானே போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதுக்கு மாது பாலாஜி என்ன சொல்லியிருக்காரு, என்னண்ணே அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, சம்மந்தம்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகுங்க அப்படிங்கிறார். அப்போ கிரேசி மோகன் சொல்லியிருக்காரு, இந்த வெத்தலை சீவல் போடாதன்னு என்னை திட்டிகிட்டே இருப்பேன், எனக்கு வெத்தலை சீவல்லாம் ரொம்ப பிடிக்கும், இனிமேல் அந்த வெத்தலை சீவல்லாம் போட முடியுமாடா போட முடியாதாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அப்போ மறுபடியும் பாலாஜி என்ன சொல்லியிருக்காரு, என்னண்ணே ஏன் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, வெத்தலை சீவல் வேணும்னா வாங்கிட்டு வர சொல்கிறேன் போடுங்க, வேணான்னா விட்டுருங்க, இது எதுக்கு பெருசாக இன்னைக்கு ஏன் இப்படி தப்பாக பேசிட்டு இருக்கீங்க, எல்லாரும் ஒரு நாளைக்கு இறந்துருவாங்களேடா அப்படின்னு சொல்கிறீங்க, அப்புறம் வெத்தலை சீவல் இனிமேல் போட முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காரு மாது பாலாஜி. அது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேசி மோகன் இறந்து போட்டார். இதெல்லாம் எப்படின்னா சில பேருக்கு, எல்லாருக்கும் தெரியறதில்ல, சில பேருக்கு சில நேரங்களில் வந்து தன்னுடைய இறப்பு இந்த நேரத்தில் இப்படி நடக்க போகுதுங்கிறத கணிச்சிருவாங்க. நம்ம சொல்லியிருக்கோம்ல, அவரோட இறப்பு அவருக்கே தெரிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ராஜேஷ் அப்படின்ற மனிதர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா,
அவர் ஒரு நல்ல நடிகர், நல்ல மனிதர். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜேஷை பற்றி எந்த விதமான தவறான வதந்திகளும் கிடையாது. இறந்ததுக்கப்புறம் தேவையில்லாத வதந்திகளை பரப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ராஜேஷனுடைய இறப்பில் இருக்கிற உண்மை, அதாவது வந்து சில பேர் இதை மர்மமாக பேசுகிறாங்க, அப்படி பேசக்கூடாது. இயற்கையான ஒரு மரணம் தான். ஒரு மனிதனுக்கு எப்படி வயது மூப்பில் ஒரு மரணம் வருமோ அந்த மாதிரி ஒரு மரணம் தான் ராஜேஷ் சொன்ன மரணம். அதை தேவையில்லாமல் சர்ச்சையாக்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் அநேகமாக ராஜேஷோடைய ப்ரேயர்ஸ் வந்து அசோக் நகர் சர்ச்சில் நடந்துகிட்டு இருக்கோம். சிறிது நேரத்தில் வந்து நம்ம கீழ்ப்பாக் கல்லறையில் வந்து அடக்கம் பண்ண போகிறாங்க. அந்த நல்ல மனிதர், அதாவது வந்து ஒரு சொசைட்டியில் சில சேவைகளை செஞ்ச மனிதர், மக்களுக்கு உதவிய மனிதர். அந்த மனிதர் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அவங்க குடும்பத்துக்கும் நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுப்போம். கண்டிப்பாக அவர் வந்து இறந்துட்டாருன்னு சொல்ல முடியாது. இன்னும் பல காணொளிகள் மூலியமா மக்கள் முன்னாடி அவர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காரு. அவர் கடைசி காலகட்டங்களில் பல பேருக்கு உதவியான பல காணொளிகளை அவர் வெளியிட்டிருக்காரு. இதன் மூலமாக மக்களுடைய மனசில் தொடர்ந்து அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்லி நன்றி சார். நன்றி.